பொறாமை வந்து முக்கியமா வீட்லயே தொடங்கிடும். அது வீட்டுக்குள்ளேயே பொறாமை இருக்கும். ஒரு சிப்லிங்ஸ்குள்ள கூட பிறந்தவங்க கூட பொறாமை இருக்கும், கசின்ஸ்குள்ள பொறாமை இருக்கும். அப்புறம் குடும்பமா சித்தப்பா குடும்பம், பெரியப்பா குடும்பம், அத்தை குடும்பம், மாமா குடும்பம்னு இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமே எல்லாருக்குள்ளும் பொறாமைனால ரிலேஷன்ஷிப்பே ஸ்பாயில் ஆகுது. ஒரு ஒரு நல்ல 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 ஐக்கியமே உடைஞ்சு போகும். நல்லா தான் இருப்பாங்க. சின்ன வயசுலலாம் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. நல்லா 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 ஓடி ஓடி விளையாடுவாங்க. ஒண்ணா தான் இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் முன்னேறிட்டோம் நெனச்சாலே உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. உங்ககிட்ட பேச்சே வச்சுக்க மாட்டாங்க. அத தப்பு தப்பா நம்மள பேசி, அவங்களா அவங்க கிடக்குறாங்க அப்படின்டுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பொறாம பார்த்தீங்கன்னா, நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கேயோ மறைஞ்சுக்கிட்டு நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம கூடவே தான் அவங்க வாக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நெறைய வேலை இருக்குது. பொறாம குணம் இருக்கிறவங்களுக்கு நெறைய வேலை இருக்குது. நெறைய செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. அவங்க வாழ்க்கைய பார்க்கணும், அவங்க குடும்பத்த பார்க்கணும். அதெல்லாம் விட்டுட்டு